ஹாய், வெல்கம் டு மை மனக்கருத்து. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது நம்மளுடைய தளபதி அண்ணாவோட செயலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னால என்னுடைய மனக்கருத்தை நான் ஷேர் பண்றதுக்கு முன்னால நம்ம இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் வாங்க. அவர் மட்டும்தான் உள்ளார இருந்தாரு. ஒரு கேமராவோ ஒரு வீடியோவோ அவர் செல்ல கூட கம்பி தான் வச்சிருந்தாரு. ஒவ்வொரு காலையும் விழுந்தாங்க சார். எங்களுக்கு அவரை பார்த்து அழுவாச்சியா வந்துச்சு அப்படின்னு ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எல்லாருமே காமனாக சொன்ன விஷயம் என்னன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட், நாங்களும் தளபதி அண்ணாவும் தனியாக தான் அந்த ரூமில் இருந்தோம். எந்த கேமராஸ் கிடையாது, எந்த பாடி கார்ட்ஸ் கிடையாது. இன்கேஸ் நாங்கள் தளபதி அண்ணாவை அடித்தா கூட அங்கே யாருமே தட்டி கேட்கறதுக்கு கிடையாது. அந்த மாதிரி தான் அவங்க எல்லாருமே சேம் ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லியிருக்கிறாங்க. இதில் எனக்கு ஒரு கொஸ்டின் என் மைண்டில் இருக்குதுன்னா, தளபதி அண்ணா எதுக்கு இதெல்லாம் செய்யணும்? ஓகேவா? சாரி கேட்கலாம். ஆல்ரெடி அவங்க 20 lakhs கொடுத்துருக்காங்க, 20 லட்சம் ஒவ்வொரு ஃபேமிலிக்குமே கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருந்தும் அவங்க ஃபோனில் கூட சாரி கேட்ட மாதிரி எல்லாம் கொஞ்சம் நியூஸ் பார்த்தோம். பட் ஆனாலும் அவங்க ஏன் ஃபஸ்ட்டு அவங்கள தனியாக கூட்டிகிட்டு போய் சாரி கேட்கணும்? அது ஒன்றும் எனக்கு ஒரு மைண்டில் இருக்கு. இன்னொன்று, நம்மள மாதிரி சாதாரணமாக என்ன மன்னிச்சிக்கோங்க, நேரில் வந்துட்டாங்க, ஸோ என்ன மன்னிச்சிக்கோங்க, ஏன் கூட்டத்துக்கு வந்ததுனால தானே இப்படி இறந்துச்சு, அப்படி சம்திங் ஏதாச்சும் பேசிக்கிட்டு அதோட முடிச்சுக்கலாம். ஏன் அவங்க காலில் விழணும்? இது எல்லாமே ஹியூமனிட்டி. ஓகேங்களா? இந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இது ஒன்று தோணுது. ஏன்னா நம்ம தளபதி அண்ணா இதெல்லாம் பண்ணணுமா? ஏன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் எல்லா கரூர் மக்கள் கூட க்ரீன் ஃப்ளாகாக தான் இருந்தாங்க. நம்ம தளபதி அண்ணாக்கு கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம், நீங்கள் வீட்டில் இருந்தால் போதும், நாங்கள் எல்லாம் பார்த்துக்குறோம், அப்படி இப்படின்னு எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும்தான் நம்ம டிவிகேக்கு இருந்துச்சு. ஓகேங்களா? அப்படியே இருந்தும் அவங்க எல்லாரையும் தனியாக கூப்பிட்டு அவங்க காலில் விழுந்துருக்கிறது எனக்கு அது பர்சனலாக ரொம்ப டச் ஆயிடுச்சுங்க. ஏன்னா நான் எனக்கு 29 years ஆகுது. நான் இது வரைக்குமே எந்த எல்டர்ஸ் கால்லையும் சரி, நான் யாருக்கு கால்லையுமே நான் விழுந்தது கிடையாது. ஸோ எனக்கு பர்சனலாக அது ரொம்ப எப்படி சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டச் ஆயிடுச்சுங்க. அது எப்படி அந்த மனசு வரணும்ல, அந்த மனசு எனக்கு இப்போ நினச்சா கூட அது ரொம்ப, என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெரிய விஷயம். இதை ரொம்ப பெருசாக ரொம்ப ஹைப் பண்ணி பேசுகிறேன் அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. பர்சனலி எனக்கு இது ரொம்ப ரொம்ப ரொம்பனா ரொம்ப பெரிய விஷயம். ஓகேங்களா? ஸோ எனக்கு இதை கேட்கும்போது எனக்கு பர்சனலாக ரொம்ப டச் ஆகிடுச்சு. அதுதான் நான் சொன்னேன். அண்ட் அங்கே உள்ளவங்களில் பாதி பேர் இது நியூஸ் வெளியே வந்ததுக்கப்புறம் பாதி பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த வீடியோவையும் நீங்கள் பாருங்களேன். பார்த்த பிறகு நான் பேசினா அது உங்களுக்கு கரெக்டாக சிங் ஆகும்னு நினைக்கிறேன். சோ அதை நான் அட்டாச் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க. அரூர் தத்தெடுத்தாருல, அது மாதிரி இந்த 2 குடும்பத்தை தத்தெடுக்க சொல்லுங்கய்யா. அவர் கண்ணுக்கு போக சொல்லுங்கய்யா. எங்க தம்பி எல்லாம் போட்டோ முதற்கொண்டு இந்த போட்டோ முதற்கொண்டு எல்லாம் காமிச்சு பேனுக்கு முன்னாடி இது பண்ணாங்க. அப்ப கூட அவங்க ஒரு பேச்சு கூட சொல்லல, ஒரு பேரை சொல்லல, 2 பேருக்கு பேரையும் சொல்லல. எங்களுக்கு இழப்பீடு இல்லைனாலும் அந்த ஒரு இது இல்லாம எங்களுக்கு போயிருச்சு. அடுத்த வருஷம் நாங்க உங்களை கூட்டு போறோமா அப்படின்னு சொன்னவரு கடைசியில அவர் பணம் தான் வந்துச்சு எங்களுக்கு. யாருமே நானும் 10th முடிச்சேன், 12th முடிச்சேன், என் தங்கச்சியும் 10th முடிச்சா. ஆனா எங்களை கூட்டிட்டு போறதுக்கு கூட ஆள் கிடையாது. 3 லட்சம் கொடுத்தேன்னு சொன்னாங்க. அந்த 3 லட்சத்தினால எங்க அப்பா உயிர் திரும்ப வரப்போறது கிடையாது. அட்லீஸ்ட் என் தம்பியோட படிப்புக்காச்சும் பார்க்கலாம் அப்படின்னு அவருக்கு அந்த விஷயம் எல்லாம் கன்வே ஆகுதா என்னன்னு கூட தெரியல. ஆனா அன்னைக்கு பார்க்க போனப்ப பாத்துக்கோங்க, படிப்பை பாத்துக்கோங்கன்னு சொன்னாரு. இங்க இருக்கவங்க குடுக்கறேன்னு சொல்லிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ நீங்கள் இந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க. இப்போ அவங்கள மட்டும்தான் பார்ப்பீங்களா? எங்களை பார்க்க மாட்டிங்களா? எங்கள் குடும்பத்தையும் தத்தெடுங்க, எங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க, கேட்குறதெல்லாம் கரெக்டுங்க. பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில், இப்போ இந்த கரண்ட் சினாரியோவில் யாருங்க சிஎம்மாக இருக்காங்க, யாருங்க அந்த பொறுப்பெடுக்கணும்? நம்ம எல்லாரும் சேர்த்து ஓட்டு போட்டு எடுத்தது தானம்மா இப்போ சிஎம்மாக இருக்கிறாங்க. இப்போ அவங்கள்ட்ட தானம்மா நீங்கள் கேட்கணும், எங்களுக்கு உதவி பண்ணுங்க, எங்களுக்கு இது பண்ணுங்க. இந்த சாராயம் குடிச்சு எத்தனையோ மக்கள் இறந்து போனாங்க. ஸோ அந்த குடும்பத்தை யாருமே இந்த தமிழ்நாடு அரசு தத்து எடுக்கலையே.
ஸோ இப்ப தளபதி ஆனா அவங்க குடுக்குறது எல்லாமே அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுமா. அவங்க வந்து வேர்வை சிந்தி சம்பாதிச்சது. அவங்க அந்த ஆக்டிங் நம்ம எல்லாம் சொல்லிட்டு போறோம். பட் அந்த ஆக்டிங்ல அவங்க குடுக்குற ஸ்டண்ட்ஸ்ல மேபி அவங்களுக்கு கையில அடிபட்டிருக்கலாம். அவங்களுடைய ரத்தம் சிந்தியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசதாம்மா அவங்க வந்து எடுத்து குடுக்குறாங்க. புரியுதுங்களா? ஸோ எல்லாமே எங்களையும் தத்தெடுங்க, எங்களையும் இது இங்க வந்து நீங்க 2 பேர் மட்டுமே இந்த தமிழ்நாட்டுல கிடையாது. ஓகேங்களா? எத்தனையோ மக்கள் சாப்பாடுக்கு கூட வழி இல்லாம சின்ன சின்ன பிள்ளைகள் ரோட்ல இருந்து ஒருவேளை சோத்துக்காக நம்மள்ட்ட வந்து கையேந்திர நிலைமை நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ எங்க பிள்ளை நீங்க இப்படி பண்றீங்க, நீங்க அவங்கள மட்டும் தான் பார்ப்பீங்களா, உங்க எல்லாரையும் பார்க்கணும்னா 2026 வருஷத்துல நடக்க போறது இல்ல இந்த சிஎம் எலெக்ஷன். அதுல அவங்கள வந்து சிஎம்மா எலெக்ட் பண்ணுங்க. அப்ப அவங்க சிஎம்மா இருப்பாங்க. அது வந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிரும். ஓகேங்களா? நீங்க வந்து கேட்கணும் கிடையாது. கேட்காமலே பல நன்மைகள் கண்டிப்பா அவங்க நாங்க தளபதி அண்ணா செய்வாங்கன்னு நாங்க வந்து நம்புறேன். அதே மாதிரி நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதை விட்டுட்டு இப்போ அவங்களுக்கு பண்றது வந்து அவங்களுடைய ஹியூமனிட்டி தான். ஓகேங்களா? பண்ணணும் கட்டாயம் கிடையாது. அப்படி பண்றவங்க கிட்டயும் நீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க. நம்மளுடைய அடிப்படை தேவைகளை சிலதை நம்ம தான் பார்த்துக்கணும். ஓகேங்களா? எல்லாரும் ஹெல்ப் பண்ண ஏன்னா நாங்களும் மிடில் கிளாஸ் பொண்ணு தான். ஓகேங்களா? எனக்கும் ரொம்ப டெபிட்ஸ்லாம் இருக்குது. ஆனாலும் நாங்கள் ஒவ்வொருத்தியா போய் நீங்கள் வந்து இது பண்ணுங்க அது பண்ணுங்க அது வந்து ரொம்ப தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மனசு கஷ்டத்தில் நீங்கள் சொல்லிக்கலாம். யாருமே உதவி பண்ணுறதுக்கு இல்லைன்னு சொல்லிக்கலாம். பட் வேண்டாமே. நம்மளுக்கு உதவி பண்றதுக்கு கடவுள் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்க நீங்க சொல்ற மாதிரி தளபதி என்ன தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எலெக்ட் பண்ணுங்க. 2026 ஓட்டு போடுங்க. தளபதி அண்ணா வருவாங்க. அஃபிஷியலாவே உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இது வந்து உங்களுடைய பர்சனல் ஹெல்ப்பை வந்து உங்களுடைய பர்சனல் ஹெல்ப்புக்கோ நீங்க வந்து எடுத்துக்கிறது எனக்கு பர்சனலா வந்து கொஞ்சம் எனக்கு அதுல இது இல்லை, இன்ட்ரெஸ்டட் இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொன்று எனக்கு பேசணும் என்னன்னா தளபதி அண்ணா வந்து 20 lakhs கொடுத்தாங்கல்ல, அதை பற்றி ஒரு விமர்சனம் த ரோஸ்டட் பிரதர்ஸ் அந்த மாதிரி அவங்க வந்து போட்டிருந்தாங்க. என்னன்னா இந்த 20 லட்சம் வந்து கொடுத்துட்டாங்க. அதை வாங்கி அதில் நீங்கள் வீடே கட்டினாலும் ஊர் உங்களை காரி துப்பாதா, அது பண்ணாதா, இது பண்ணாதா, அப்படி பண்ணாதா, இப்படி பண்ணாதா. எனக்கு அது இந்த இது வந்து எனக்கு வந்து புரியலை. ஏன்னா வந்து இழந்தது எல்லாருமே வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உயிர் இழந்ததுக்கு அந்த பர்சனுக்கு நிகராக என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலுமே ஏன்னா அதை வந்து ஈடாக்க முடியவே முடியாது. நான் அதை வந்து 100% நான் ஒத்துக்கிறேன். ஓகேங்களா? பட் இந்த 20 லட்சம் மேபி அந்த குடும்ப வாழ்வாதாரத்துக்கு உதவியாக இருக்குமா? அவங்க ரொம்ப மிடில் கிளாஸாக இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைகள் அதுக்குள்ள அந்த ஜென்ரேஷன் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? மேபி அந்த இறந்து போன 41 பேரில் ஒரு குடும்பத்தில் கல்யாண வயசில் ஏதாச்சும் ஒரு பொண்ணு இருக்கலாம். கரெக்டுங்களா? இப்போ நகை போகிற போக்கில் அந்த பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ண முடியுமா? அந்த குடும்பம் இழந்துட்டு தான். ஆனால் அந்த பொண்ணோட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கும்ல. அப்போ அந்த 20 லட்சம் அந்த பொண்ணுக்கு கல்யாண செலவுக்கு உதவலாம். அவங்களுடைய ஏதாச்சும் அடிப்படை தேவைக்கு அந்த காசு உதவலாம்ல. இப்போ 20 லட்சம் எடுத்து கொடுத்தது வந்து தளபதி ஒன்னா தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அது அவங்களுடைய சொந்த காசு, அவங்க கஷ்டப்பட்ட சம்பாதிச்ச காசு எல்லாமே அவங்களுடைய சொந்த பேக்கெட்ல தான் எடுத்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அரசு கொடுக்குற அமௌண்ட் எல்லாமே நம்ம கொடுக்குற அமௌண்ட். ஓகேங்களா? அது வந்து அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க பண்ணி தான் ஆகணும். ஸோ அது வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கும் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆனாலும் இந்த அமௌண்டெல்லாம் வந்து அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும். அந்த அவங்க இழந்திருக்கிறாங்க. இழந்திருந்தாலும் அட்லீஸ்ட் அவங்க உயிர் வாழ்வதுக்கு அந்த காசு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? அதையே நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்க. இது தந்துட்டாங்கன்னா கேவலம் இல்லையா? நீயே காசு வேண்டியதானடா, சும்மா இப்படி பிளாவ்லாவான்னு ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்குதோ இல்லையோ, நல்லதோ கெட்டதோ நீ வந்து போட்டுட்டு இருக்கிற. இல்ல அந்த காசு உனக்கு கிடைக்கலன்னு பொறாமையில ஆதங்கத்திலேயே பேசுறியா? எனக்கு அது புரியல. அது வந்து ரொம்பவே தப்பு. அந்த மாதிரி பேசாதீங்க. அதுலயும் ஒருத்தங்க வந்து ரிட்டர்ன் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அது அவங்கவுங்க விருப்பம். அது வந்து அவங்களுக்கு அது தேவைப்படாம இருக்கலாம். எல்லாருமே ஒரே மைண்ட் செட்ல இருப்பாங்க. இந்த 5 பேரும் ஒரே மாதிரியா இருக்கு. எல்லாமே டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு இதுலயே தான் இருக்கு. அதுக்கு ஒவ்வொரு ரக
உலகத்துல இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஹியூமன்ஸ் எல்லாருமே அப்படி இருப்பாங்க. அவங்க கொடுத்துட்டாங்க, அவங்க பெருசா வைக்கிறீங்க, காசு வாங்கி யூஸ் பண்ணா இவங்கள ரொம்ப டம்ப் பண்றீங்க. அது தப்பு. அந்த மாதிரி பண்ணாதீங்க. இழந்தவங்களுக்கு மட்டும்தான் அதோட வழி தெரியும். சும்மா நான் பேசுறதுனாலயோ நீங்க பேசுறதுனாலயோ நீங்க இப்படி சொல்றீங்களே 20 லட்சம் 30 லட்சத்தை நீங்க வாங்கிக்கீங்க, வீடு கட்டி இருந்தாலும் அவங்கள காரி தான், அப்படி நீங்க வந்து பேச வேண்டிய எந்த அவசியமே கிடையாது. அது அவங்களுக்கு தேவைக்கு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அதை விட்டுட்டு அது இதுன்னெலாம் வந்து ப்ளீஸ் சும்மா ரூமர்ஸை வந்து கிளப்பாதீங்க. அது வந்து ரொம்ப நல்லா இல்லை பார்க்குறதுக்கு. அண்ட் எனக்கு இன்னும் ஒன்று கேட்டுட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கிறேன். சும்மா ஏன் தற்கொலை கூட்டம் அப்படின்னு வந்து எங்களை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியலை. ஃபஸ்ட்டு உன் குடும்பத்தை பாரு, தளபதிக்கு வேண்டி அது பண்ணிடுவேன், தளபதிக்கு இது பண்ணிடுவேன், அப்படி இப்படின்லாம் எதுக்கு சொல்கிற? மூதேவி, முதல்ல உன் குடும்பத்தை போய் பாருடா, அப்படி இப்படிலாம் நீங்கள் வந்து சொல்கிறீங்க. எங்கள் குடும்பத்தை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தை ரோட்டில் விட்டுட்டு நாங்கள் வந்து தளபதி அண்ணாவுக்கு வந்து நாங்கள் கொடி பிடிக்கலை. ஏன்னா அவங்க அந்த மாதிரியும் சொல்லலை, நாங்கள் அந்த வழி நடக்கிறவங்களும் நாங்கள் கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நாங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணுறது, நாங்கள் அவங்கள எங்களுடைய ஒரு ஃபேமிலியாக பார்த்துக்குறோம். நாங்கள் மட்டும் சொல்லலை, கேரளா மொத்த ஸ்டேட்லேயும் உங்களுக்கு தெரியும் தளபதியோட பவர் எப்படி இருக்கும்னு. நம்ம தமிழ்நாட்டில் கேட்டால் கூட யாராச்சும் அவங்க வந்து நாங்கள் தளபதியோட ஃபேன்ஸ் அதை சொல்கிறத விட தளபதி அண்ணா, அந்த எமோஷ்னல் தளபதி அண்ணானாலே விஜய் அண்ணா, அது எமோஷ்னல். ஓகேங்களா? எத்தனை பேர் அவங்க குரல் கேட்டாலும் அந்த எனக்குலாம் வந்து கூம்ஸ்பாம் ஆயிரும். சம்டைம்ஸ் நான் வந்து அழுதுருவேன். ஏன்னா அந்த ஃபீல் வந்து எத்தனை ஹீரோஸாலையும் எத்தனை பொலிட்டீஷியன்ஸாலையும் அதை கொடுக்க முடியுது அந்த மக்களுக்கு சொல்லுங்க. அந்த எமோஷனல் வந்து எல்லாருமே இப்போ பாட்டிமார்கிட்ட கேட்டாலும் சரி, அது ஏன் பிள்ளை மக்கா, அது ஏன் பேர மக்கா, அந்த மாதிரி சொல்றாங்க. அப்படி எத்தனை ஆக்டர்ஸை வந்து அவங்க வந்து சொந்த பிள்ளையாகவும் சொந்த பேரனாகவும் யார் அப்படி நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அது வந்து ஒரு எமோஷனல். விஜய் அண்ணானால என்னது அது எமோஷனல். அந்த எமோஷனலை உங்களால புரிஞ்சிக்க முடியலன்னா பேசாம மூடிட்டு கிளம்புங்க. ஓகேங்களா? எங்ககிட்ட வந்து நீங்க வந்து தற்குறி அணில் கூட்டம், உங்களுக்கு வந்து அறிவு இல்லை, அப்படி இப்படி நீங்கள் வந்து பேசாதீங்க. ஏன்னா இதை ஏன் சொல்கிறேன்னா, பல வருஷத்துக்கு முன்னால் நான் ஸ்கூல் படிக்கிற டைம் நான் நினைக்கிறேன். அந்த டைம் நம்ம ரஜினிகாந்த் சாருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் அமெரிக்காவில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் வந்து இங்கேருந்து எல்லாருமே வந்து பெட்ரோல் கேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, நான் அவங்களுக்கு ஒன்றுனா நம்ம ரஜினிகாந்த் சாருக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா நாங்கள் வந்து இங்கே தீக்குளிப்போம் அப்படின்னு சொன்னோம். மேபி நீ தற்கொலைன்னு எங்களை வந்து பிடிக்கிற இல்லை, மேபி உன்னுடைய ஆன்சிஸ்டர்ஸ் யாராச்சும் ஒருத்தர் கூட அந்த டைம்ல ரஜினிகாந்த் சார் கிட்ட இவ்வளோ அஃபிஷியலா இருந்து அந்த ஒரு கூட்டத்துல உன்னுடைய ஆன்சிஸ்டர்ஸும் இருந்தாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? இன்னைக்கு நீ நல்லா இல்லையா? உன் குடும்பத்தை உங்க ஆன்சிஸ்டர்ஸ் யாருமே பார்த்துக்கலையா? உன்னுடைய அப்பா அம்மா பார்த்துக்கலையா? ஃபர்ஸ்ட் ஒன்று பேசுறதுக்கு முன்னால கொஞ்சம் நிதானமா யோசித்து பேசுங்க. இந்த ஆதங்கத்துல, வயிற்றெரிச்சல்ல, ஜெலசியில வந்து பேசாதீங்க. ஒருத்தவங்க நல்லது பண்ணாலும் அதை வந்து உங்களுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ண தெரில, என்கரேஜ் பண்ண தெரில, ஏதாச்சும் குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பீங்களா? எனக்கு புரியலை. ஒன்னாலையும் நன்மை செய்ய முடியல, ஒன்னாலையும் 4 பேருக்கு உதவ முடியல. அந்த 41 குடும்பத்துக்கு இது போதுமா அது போதுமான்னு கேட்க எல்லாம் வக்கனையா கேட்க தெரியாது. நீ அவங்களுக்கு நீ என்ன பண்ண? நீ ஒன்றை சுற்றிட்டு இருக்கிற உன்னுடைய நெய்பர்ஹுட்டுக்கு, உன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு நீ என்ன பண்ண? சும்மா அந்த மதிலுக்கு மேலே உட்காந்துட்டு இந்த மிக்சர் சாப்பிட்டுட்டு பேசுறதெல்லாம் இங்கே கிடையாது. ஓகேங்களா? இங்கே ஃபுல்லாக ஆக்ஷன் தான். சொன்னால் செய்வோம், சொல்லாமலும் நல்லது செய்வோமே தவிர உங்களை மாதிரி அடுத்த நாள் நல்லது செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆதங்கத்தில் வயிற்றெரிச்சலில் வந்து நாங்கள் பேசுகிற கூட்டம் கிடையாது. சரியா? நல்லது பண்ணுறதுனால நீங்கள் எங்களை தற்குறி சொன்னால் நாங்கள் தற்குறியாகவே இருந்துட்டு போகிறோம், அணில் கூட்டமாகவே இருந்துட்டு போகிறோம். நல்லதுன்னா நல்லதாக பாருங்கள், கெட்டதுன்னா கெட்டதுக்கு பேசுறதுக்கு தயாராக இருங்க. அதை விட்டுட்டு சும்மா ஃபேவரிசம் வந்து பண்ணிட்டு இருக்காதீங்க. அது நல்லா இல்லை. உங்களுக்கே அவங்க மூஞ்ச கண்ணாடியில் பார்க்கும்போது கேவலமாக இல்லையா? ஒருத்தவங்க நல்லது பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியுது, ஆனாலும் நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்து இப்படி தப்பா பேசுறோமேன்னு வந்து ஒரு கூச்சமே இல்லை. பார்த்தீங்களா? என்ன ஜென்மங்களோ எனக்கு தெரியல. ஸோ இதை நான் வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணணும்னு நான் நினச்சிருந்தேன். ஸோ விஜயனுக்காக கண்டிப்பாக வந்து பேசணும்னு நான் இருந்திருந்தேன்.
இன்னைக்கு அதை பேசிட்டு ஸோ கொஞ்சம் மனசுக்கு ஹாப்பியாக இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், எந்த ஆக்டரையும் தான் சொந்த வீட்டு பிள்ளையா நினைக்கிறது வந்து அது பெரிய கிஃப்ட்டு. ஸோ நாங்கள் எல்லாருமே அவங்கள எங்கள் வீட்டு பிள்ளையாக தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அடாப்டட் சன்னு கேரளாவிலேயே அவங்களுக்குன்னு ஒரு டைட்டிலே இருக்குது. ஸோ தேங்க்யூ.